ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி பரப்புரையில் ஈடுபட்டு வருகிறார். அதன் நேரலையை பார்க்கலாம். 10 ஆண்டுல 15 லட்சம் மருத்துவ முகாம் நடத்தி ஏழை மக்களுக்கு உதவி செய்த அரசு அதிமுக அரசாங்கம். 419 நடமாடும் மருத்துவர்கள் அமைச்சு எங்கேயாவது மக்கள் பாதிக்கப்பட்டா உடனடியா அந்த பகுதிக்கு மருத்துவ குழு சென்று அங்கே ஆய்வு செஞ்சு அவளுக்கு உண்டான சிகிச்சை அளித்து குணமடைய செய்யக்கூடிய அரசாக அதிமுக அரசு இருந்தது. 10 ஆண்டு 2011 2021 வரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம். அந்த 10 ஆண்டுல நம்முடைய கிராம பகுதியில் இருக்கின்ற மக்களுக்கு ஒரு நல்ல சிகிச்சை அளிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அம்மா இருந்த காலத்திலிருந்து அம்மா மறைவுக்கு பிறகு அம்மாவுடைய அரசு சுமார் 254 ஆரம்ப சுகாதார நிலையத்தை திறக்கப்பட்டு அங்கே ஏழை மக்களுக்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கக்கூடிய திட்டத்தை கொண்டு வந்து நடைமுறைப்படுத்திய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். ஏற்கனவே ஆரம்ப சுகாதார நிலையம் இயங்கி வந்தது. அதை தரம் உயர்த்த வேண்டும் என்று மக்களுடைய கோரிக்கை ஏற்று தமிழ்நாடு முழுவதும் 168 ஆரம்ப சுகாதார நிலையத்தை தரம் உயர்த்தப்பட்டு மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையமாக மாற்றி அமைக்கப்பட்டு அங்கு 30 படுக்கை கொண்ட வசதி ஏற்படுத்தப்பட்டு அங்கே இருக்கின்ற நோயாளிக்கு நல்ல முறையில் சிகிச்சை அளிக்க மருத்துவர் கூடுதலாக நியமிக்கப்பட்ட அரசு அதிமுக அரசாங்கம். அதே போல அம்மா ஊட்டச்சத்து பெட்டகம் கொடுத்தோம். அம்மா குழந்தைகள் நல்ல பரிசு பெட்டகம். ஏழை தாய் பெற்ற அந்த குழந்தை கூட நல்ல சுகாதாரமா நல்ல ஆரோக்கியமா இருக்க வேண்டும் என்பதற்காக அம்மா குழந்தைகள் நல்ல பரிசு பெட்டகம் 16 பொருள் கொண்ட பெட்டகத்தை கொடுத்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இதையெல்லாம் ஏழை மக்களுக்காக பார்த்து பார்த்து இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஒரு பெற்ற தாய் தன்னுடைய மகளுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாரோ அதை பெறாத தாய் புரட்சி தலைவி அம்மாவில் பார்த்து பார்த்து நம்முடைய சகோதரிகளுக்கு இந்த திட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றி அதனால் நம்முடைய பிறக்கின்ற குழந்தை கூட அற்புதமாக இருக்க வேண்டும் என்று திட்டத்தை கொண்டு வந்து நடைமுறைப்படுத்திய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதோட இன்றைய தினம் ஸ்டாலின் இது மாதிரி ஒரு விளம்பரத்தால் அடிச்சு வீடு வீடா வந்து பார்ப்பாங்க நினைக்கிறேன். பார்க்கறாங்கல்ல? உங்களுடன் ஸ்டாலின் 4 ஆண்டு காலமாக வீட்டில் இருப்பவரோடு இருந்துவிட்டு இப்பதான் 4 ஆண்டு கழிச்சு உங்களுடன் ஸ்டாலின் என்று மக்கள்கிட்ட வந்து பார்த்திருக்கிறார். ஆக 4 ஆண்டு மக்களை பார்க்காத முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். இதுல கிட்டத்தட்ட 46 பிரச்சனை மக்களுக்கு இருப்பதாக 4 ஆண்டுகளை ஆய்வு செஞ்சு கண்டுபிடிச்சு இப்ப அறிவிச்சிருக்கார். இந்த 46 பிரச்சனை என்னென்ன இந்த விளம்பரத்தாரில் அச்சிட்டு கொடுத்திருக்கிறாங்க. இதை எடுத்துக்கிட்டு அரசு அதிகாரிகள் வீடு வீடா வந்து உங்களை சந்தித்து என்ன பிரச்சனை இருக்குன்னு கேட்டறிந்து பிரச்சனை தீர்ப்பாங்களாம். நடக்குமா? இது ஏமாற்று வேலை தானே. ஏன் 4 ஆண்டு காலமாக 46 பிரச்சனை இருப்பதாக இந்த முதலமைச்சருக்கு தெரியல என்றால் இவர் ஆட்சி செய்து எந்த லட்சணத்தில் இருக்கும் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அது மட்டுமல்ல, இதே போல அவர் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது ஊர் ஊரா போய் ஒரு பெட்டி காட்டினார். வரும்போது ஒரு பெட்டி காட்டினாங்க, அங்கதான் நினைக்கிறேன், பெட்டி காணாமனாரு. நல்ல வேலைக்கு எனக்கு ஞாபகப்படுத்தி இருக்காரு. அவர் நாம மறந்தாலும் மக்கள் மறக்கல. ஸ்டாலின் அவர்களே, மக்களை ஏமாற்ற முடியாது, அதுக்கு இதுவே சாட்சி. அவர் ஒரு திட்ட கண்டா ஒரு பாயை போட்டு அமர்ந்துக்குவார். ஒரு முன்னாடி ஒரு பெட்ஷீட்டை போட்டு அங்க இருக்கிற ஊர் மக்களை எல்லாம் அமர வச்சு அந்த இடத்துல ஸ்டாலின் பேசுவாரு. உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது, என்ன குறை இருக்குது, அதெல்லாம் ஒரு மனுவா எழுதி நான் கொண்டு வந்த பெட்டி, அந்த மாதிரி பெட்டி கொண்டாந்து வச்சிருப்பாரு. அந்த பெட்டியில போடுங்க, நான் பெட்டியை பூட்டி சீலை வச்சு நான் வீட்டுக்கு பத்திரமா எடுத்துட்டு போய் வச்சிருந்து
திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த சீலை ஒடிச்சு பெட்டியை திறந்து மனுவை எடுத்து படிச்சு பார்த்து பிரச்சனை தீர்க்கிறனால தீர்த்தாரா? எப்படி மக்களை ஏமாற்றுறாங்க பாருங்க. ஒரு படத்துல சதுரங்க வேட்டையில் நினைக்கிறேன், ஒருவரை ஏமாற்ற வேண்டும் என்றால் ஆசையை தூண்ட வேண்டும். அப்படி மக்களுடைய ஆசையை தூண்டி மக்களை ஏமாற்றி கவர்ச்சிகரமாக பேசி இப்படிப்பட்ட அறிவிப்புகளாம் வெளியிட்டு அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் மக்களுடைய வாக்குகளை பெறுவதற்காக ஸ்டாலின் மாடல் அரசு ஒரு நாடகத்தை அரங்கேறிக்கிறது என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன். அது மட்டும் இல்ல, கிணத்த காலம் போட்டிருக்கிறாங்க. அப்படி திமுக கட்சியே காணோம். நீ மக்களுடைய செல்வாக்கு திரு ஸ்டாலின் இழந்து விட்டார், கட்சிக்காரருடைய செல்வாக்கு இழந்து விட்டார். அதனாலதான் ஓர் அணியில் தமிழ்நாடு அப்படின்னு பெயரை வச்சு வீடு வீடா திமுக கட்சிக்காரர் போய் கதவை தட்டி கெஞ்சி நான் கொண்டாந்த உறுப்பினர் படிவத்தில் நீங்க சேர்ந்துக்குன்னு கெஞ்சிற காட்சி தமிழ்நாட்டில் பார்க்க முடியுது. அப்படி திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி பரப்புரையில் ஈடுபடும் காட்சிகளை தற்போது பார்த்தோம். திமுக அரசின் மீது கடுமையான விமர்சனங்களை முன்வைத்து பேசி வருகிறார். அவர் பேசிய விவரங்களை பின்னர் வரும் செய்திகளில் பார்க்கலாம். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்.